All glory be to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நெஞ்சார்ந்த அன்பின் நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய தேவ செய்தி விருந்து. விருந்து எல்லாரும் சொல்லுங்க, விருந்து, ஃபீஸ்ட். அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். திருமறையை நீங்கள் நிதானமாக வாசித்து பார்த்தால் எண்ணற்ற மக்கள் பல வகையான விருந்து கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், லோத்து என்கிற ஒரு மனிதன் தேவனுக்கே அவன் விருந்து கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதை ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு ராஜா ஊழியக்காரர்களுக்கு அவர் விருந்து கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசித்து பாருங்கள். ஈசாக்கு என்கிறவர் அபிமெலேக்கு என்கிற ஒரு ராஜாவுக்கு விருந்து கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஆபிரகாம் எல்லா ஜனங்களுக்கும் பெரிய விருந்து கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு ராஜா சத்துருவுக்கு விருந்து கொடுத்ததை நாம் வாசிக்கிறோம். ஏன்? நம்முடைய தேவாதி தேவன் 2 முறை விருந்து கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் கொடுக்கிற ஒரு விருந்து. நம் தேவன் மிருகங்களுக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு விருந்து கொடுப்பதை பார்க்கிறோம். ஏன்? பார்வோன் என்கிற ராஜா விருந்து கொடுத்ததை நாம் வாசிக்கிறோம். நீங்கள் எஸ்தரின் புத்தகம் வாசிக்கும் போது எஸ்தரின் புத்தகத்தில் சுமார் 7 விருந்துகளை குறித்து நாம் பார்க்கிறோம். 127 நாட்டின் ராஜாவினுடைய பெயர் அகாஸ்வேரு. அந்த அகாஸ்வேரு என்கிற ராஜா விருந்து கொடுத்ததை நாம் வாசிக்கிறோம் வேதத்திலே. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். திருமறையை நாம் படித்து நம்முடைய லைஃபோடு ஒப்பிட வேண்டும். திருமறையை படித்து இவைகளை தியானித்து பிராக்டிக்கல்ல கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் நாம் சேர வேண்டிய அந்த டெஸ்டினிக்கு போய் சேர முடியும். நம்முடைய ஜீவியத்திலே வேதத்தை வாசித்து நன்மையை எடுக்கிறோம். பிரசங்கத்தை கேட்கும் போது இதில் நான் என்ன தவறு செய்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து செட்டை பண்ணணும். இல்லை என்றால் தண்டனைக்குள்ளே போவீர்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த விருந்து குறித்து பொதுவாக ஜெனரல் ஒப்பீனியன், பொதுவான கருத்து ஒன்று இருக்கிறது. என்ன கருத்து அது? விருந்து என்றாலே மகிழ்ச்சிக்கு அடையாளம். பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசித்து பாருங்கள். பிரசங்கி 10:19வது வசனம், விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். விருந்துனாவே என்ன தெரியுமா? மகிழ்ச்சி, சந்தோஷம். நாம் ஆண்டவரிடத்திலிருந்து அந்த தெய்வீக சந்தோஷத்தை அனுதினமும் பெற்று ஜீவிக்கும் போது டெய்லி நமக்கு அது ஒரு விருந்தாகவே இருக்கிறது. ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் அந்த டிவினிட்டி ஜாய் என்று சொல்லுகிறார்களே, அந்த டிவைன் ஹாப்பினஸ் என்று சொல்லுகிறார்களே, அது இல்லாமல் வாழ்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்க வேதத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம், ஒரு தகப்பனை விட்டு பையன் போயிட்டான். மீண்டும் அந்த மகன் தகப்பனுடைய வீட்டுக்கு வருகிறான். தகப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய வீட்டை வேலை செய்கிறவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்லுகிறார், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்பதற்கு நாம் ஒரு கொண்டாடுவோம், விருந்து செய்வோம். கவனித்தீர்களா? காணாமல் போனவன், மரித்து போனவன் திரும்ப வந்தான் என்று
பெரிய மகிழ்ச்சி, டிவைன் ஜாய், டிவைன் ஹாப்பினஸ். ஆகவே அவர் ஒரு பெரிய விருந்து ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். விருந்து என்றாலே அது சந்தோஷம். நீங்கள் ஆபுக்கூக் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆபுக்கூக் 3:17. அத்தி மரத்தில் துளிர் இல்லாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போனாலும், அந்த ஒலிவ மரத்திலே பலன் இல்லாமல் போனாலும், வயலிலே தானியம் இல்லாமல் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தை முதல் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லை என்றாலும், இல்லை 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 என்றாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒன்று இருக்கிறது. இல்லை இல்லை என்கிற சிச்சுவேஷன் வேதனை தானே. ஆனால் அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒன்று இருக்கிறது. அது என்ன? வசனம் 18, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் வாழ்க்கையிலே எதை இழந்து போனாலும், எது இல்லை என்று சொன்னாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இதுதான் விருந்து. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு நீதிமான் இப்படி சொல்வது உண்மையானால், புதிய ஏற்பாட்டு காலத்திலே, கிருபையின் காலத்திலே அனுதினமும் கிருபை பெற்றுக்கொண்டு வாழ்கிற நாம் அவரோடு கூட சேர்ந்து சொல்ல வேண்டும். எனக்கு வயலிலே தானியம் இல்லை என்றாலும், கிடையிலே ஆட்டு மந்தை இல்லை என்றாலும், தொழுவத்திலே மாடு இல்லை என்றாலும், என்னுடைய வாழ்க்கையிலே அத்தி மரத்திலே துளிர் இல்லாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். 2 கரங்களை உயர்த்தி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். கர்த்தரிடத்தில் இருந்து அந்த டிவைன் ஜாய், டிவைன் ஹாப்பினஸ் பெற்று நாம் விருந்து சாலைக்கு போனது போல, விருந்து உண்டவர்களைப் போல வாழ வேண்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். விருந்து ஒரு ஜெனரல் ஒப்பீனியன் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள் 15:15வது வசனம். மன ரம்மியமோ நித்திய விருந்து. விருந்து என்பது என்ன? மன ரம்மியமான வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, மன ரம்மியமான வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் அந்த மன ரம்மியத்தை குறித்து ஒரு சாட்சி சொல்வார். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்து இருக்கவும் தெரியும், பட்டினியாய் இருக்கவும் தெரியும், திருப்தியாக நான் உண்ணவும் தெரியும், குறைவுபடவும் தெரியும், பரிபூர்ணமாக வாழ தெரியும். நான் கற்றுக்கொண்டேன், நான் போதிக்கப்பட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் அந்த மன ரம்மியத்தை குறித்து பேசுகிறார். பிரியமானவர்களே, நமக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது, எல்லா வசதிகளும் இருக்கும்போது நாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். யாரையும் குறை சொல்ல மாட்டோம், தரக்குறைவாக பேச மாட்டோம், புகழ்ச்சியாக பேசுவோம். ஆனால் நம் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று இழந்து விட்டால் உங்களுடைய நிலைமை எப்படி? நீங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் தாழ்த்தப்பட்டால் மனரம்யமாக வாழ தெரியுமா? உங்களுக்கு ஏதோ ஒரு குறைவு வருகிறது, அப்போ நீங்க எப்படி இருப்பீங்க? உங்க வாழ்க்கையில பட்டினி வருகிறது, எப்படி இருப்பீங்க? உங்களுக்கு தாழ்வு வரும்போது மனரம்யமாக வாழ தெரியுமா? உங்க ஜீவியத்தில நஷ்டங்கள், உங்க ஜீவியத்தில கஷ்டங்கள், உங்க ஜீவியத்தில் நெருக்கங்கள் வந்தால் உன் வாழ்க்கையிலே நீ எப்படி வாழப் போகிறாய்? பக்தனாகிய யோசேப்பினுடைய சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். குடியிலே போடப்பட்டான், யாரையும் தரக்குறைவாக பேசல. அவன் விற்கப்பட்டான், அப்பொழுது கூட யாரை குறித்து குறை சொல்லல.
அவன் மீது குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே தள்ளப்பட்டான். அப்பொழுது கூட அவன் சரியில்லை, இவன் சரியில்லை என்று மற்றவர்களை குறை சொல்லவில்லை. இதுதான் மனரம்யம். எது மனரம்யம்? எவரையும் குற்றப்படுத்தாமல், தரைக்குறைவாக பேசாமல், எல்லா இக்கட்டு நேரத்தில் வாழ்கிறோமே, அதுதான் மனரம்யம். ப்ராப்ளத்தை அக்செப்ட் பண்ணணும். ப்ராப்ளத்தை அக்செப்ட் பண்ணி ஜீவிப்பதுதான் மனரம்யம். ப்ராப்ளத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஜெயிக்க வேண்டும். அதுதான் விருந்து. விருந்து என்பது மூன்றாவது குறிப்பு நான் சொல்லட்டும். தேவ அன்பினால் நிறைந்த ஒரு ஜீவியம். விருந்து என்பது என்ன? தேவ அன்பினால் நிறைந்த ஜீவியம். ஆகவேதான் யூதாவினுடைய நிருபத்தில் அந்த 12வது வசனத்தில் பார்க்கிறோம், அன்பின் விருந்துகளில், கோடிட்டுக் கொள்ளுங்கள், அன்பின் விருந்துகளில் அன்பு இருக்கணும். விருந்துல உன்னத போட்டு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். நல்லது. அந்த நேரத்தில் என் மேல் பறந்தது அவருடைய நேச கொடி, நேசமே என் மீது பறந்தது. விருந்து என்றாலே தேவனுடைய அன்பு, விருந்து என்றாலே தேவனுடைய நேசம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருதயத்தில் அன்பினால் நிரப்பப்படும் போது உங்கள் ஜீவியம் அது விருந்து சாலையாக மாறும். அதைதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரிலும் இருதயத்திலும் அவர் வந்து நிரம்பிவிட்டால், அன்பினால் நிரப்பும் போது நாம் அன்பாக வாழ முடியும். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே 4வது வசனம், 5வது வசனம், 8வது வசனம் வாசித்து பாருங்கள். மம்ரேயிலே ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கு தூதனானவர்கள் தரிசனமாகிறார்கள். 3 புருஷர்கள் வருகிறார்கள். அந்த 3 புருஷர்களையும் வீட்டுக்குள்ளே சேர்க்கல, மரத்தடியிலே உட்கார வைத்தார். வந்தவன் விருந்தாலையும் மரத்தாண்டியே உட்கார்றாங்க. ஐயா, நீங்க வந்துட்டீங்க, எங்க வீட்டுல சாப்பிட்டு போங்க. வந்தவங்க மரத்தாண்ட உட்கார்ந்துட்டு சொல்றாங்க, சரி போயிட்டு கொண்டு வா. 8வது வசனம், மரத்தண்டிலே நின்று கொண்டிருக்கும் போது அவர்கள் புசித்தார்கள். இதை வேதாகமம் விருந்து என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த ஆபிரகாம் என்ன கொடுத்தார் தெரியுமா? வெண்ணெய் கொடுத்தார், பால் கொடுத்தார், சமைத்த இறைச்சி கொடுத்தார், அப்பம் கொடுத்தார். எல்லாம் டாப் ரேஞ்சில், டாப் லெவல்ல ரிச் டிஷ் கொடுக்கிறார். ஆனால் வேதாகமம் அதை விருந்து என்று சொல்லவில்லை. ஏன்? வந்தவர்களை எங்க உட்கார வச்சுட்டார் ஆபிரகாம்? கூடாரம் இருந்தது ஆபிரகாமுக்கு. இருப்பினும் வந்தவர்களை மரத்தாண்டில் உட்கார வச்சுட்டு வெண்ணெய், பால், சமைத்த இறைச்சி, அப்பம் கொடுத்தாலும் அது விருதாகுமா? விருது என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் அங்கு வந்த அந்த தூதர்கள் இங்கிருந்து லோத்துடைய இடத்திற்கு போனார்கள். அடுத்த அதிகாரம் 19ஆம் அதிகாரம் முதல் 2 வேத வசனங்களை வாசித்து பாருங்கள். சோதோம் கொமோரா மக்களை விட இவர்கள் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, சாயந்தர நேரத்தில் வந்துட்டீங்க, இருட்டு நேரத்தில் வந்துட்டீங்க. இது மோசமான ஏரியா, இந்த ஊரு மோசமான ஊரு, ஊருக்குள்ளே போகாதீங்க, அடியனுடைய வீட்டுக்கு வாங்க. எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. ஆனா அவங்க லோத்தை பார்த்து சொல்ற, நான் உன் வீட்டுக்குள்ள வரமாட்டேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனம், லோத்து அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். உள்ள வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க, ஏதாவது சாப்பிடுங்க, ஊருக்குள்ள போகாதீங்க, மோசமான ஊரு ஜான், மக்கள் மோசமானவங்க.
அவர்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். லோத்து புளிப்பில்லாத அப்பத்தை தான் கொடுத்தார். இது ராக்காலம், ஆகவே என்னால் எதையும் செய்ய முடியல, ரிச் ஃபுட் கொடுக்க முடியல என்று புளிப்புள்ள அப்பத்தை கொடுத்தான். ஆபிரகாம் 4-5 ஐட்டம் கொடுத்தான். ஆனால் லோத்து ஸ்பெஷல் டிஷ் எதுவும் கொடுக்கல, புளிப்புள்ள அப்பம் கொடுத்தான். இதை வேதாகமம் விருந்து என்கிறது. வந்தவங்களை மரத்தாண்டு உட்கார வச்சுட்டு நீ என்னதான் 4-5 ஐட்டம் கொடுத்தாலும் அது விருந்தல்ல. வந்தவர்களை அன்போடு உள்ளவாங்க, உட்காருங்க, சாப்பிடுன்னு சொல்லிட்டு நீ கொடுக்கிற பாருங்க, கூடோ கஞ்சோ சிம்பிள் ஃபுட், அதுதான் விருந்து என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் முதல்ல விருந்து என்ற வார்த்தை இந்த லோத்து கொடுத்த புளிப்புள்ள அப்பத்தை தான் விருந்து என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த விருந்து என்பது நம்முடைய வளர்ச்சியை காட்டுகிறது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆபிரகாம் ஈசாக்கு பால் மறந்தபோது பெரிய விருந்து செய்தான். கொடித்துக் கொள்ளுங்கள், தம் மகன் பால் குடிப்பதை நிறுத்திட்டான். இனி என் பிள்ளை குழந்தை கிடையாது, அவன் வளர்ந்துட்டான், இனி அவன் சாப்பாடு சாப்பிடுவான், என் குழந்தை சாப்பிடும், என் குழந்தைக்கு அறிவு வந்து விட்டது, என் குழந்தைக்கு ஞானம் வந்து விட்டது, என் குழந்தை தானாக யோசிக்கிற தன்மை வந்து விட்டது, என் குழந்தை இனி குழந்தையாக இல்லை, தேவனை ஆராதிக்கிற அனுபவம் வந்து விட்டது. பிறந்த குழந்தை வளர்ச்சி பெற்றது என்கிற ஒரு சந்தோஷம். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஜீவிக்கல நீங்கள் பல வருடங்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள், பல வருடங்களுக்கு முன்பு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள், உங்க ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி பெற்றிருக்கிறீர்களா? அந்த வளர்ச்சி பெற்ற அனுபவம் தான் அது விருந்தாக இருக்கிறது. அந்தந்த காலகட்டத்தை வளர்ந்து கொண்டே போக வேண்டும். உங்களுக்கு வளர்ச்சி இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. அநேக கிறிஸ்தவர்களை பார்க்க பல வருஷமாக சபையில் இருப்பாங்க, அவங்க ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாத இன்னும் குழந்தையாகவே இருப்பார்கள். அவர்களுக்கு புத்தி பால் என்கிற அந்த தீர்க்கதரிசனம் சொன்னதான் இல்லை, நல்ல வளர்ச்சி பெற்று பயிற்சி பெற்று முதிர்ச்சி பெற்று உங்க வாழ்க்கையில நீங்க ஆவிக்குரிய ஜீவித்தை வளரணும், மற்றவர்களுக்கும் அந்த சத்தியத்தை எடுத்து சொல்லணும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். 127 நாடுகளுடைய ராஜா அகாஸ்வேரு என்ன செய்யறாரு? ஒரு விருந்து கொடுக்கிறார். எத்தனை நாளைக்கு கொடுக்கிறார்? வேதம் சொல்லுகிறது 180 நாட்களுக்கு கொடுத்தார். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு கொடுக்கிறார். கிட்டத்தட்ட 6 மாதம். இந்த 6 மாதம் கொடுக்கிற அந்த விருந்து யார் யாருக்கு கொடுத்தார்? நீங்க வாசித்து பாருங்க. எஸ்தர் 1 அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். அகாஸ்வேரு ராஜா யாருக்கு விருந்து கொடுத்தார்? நம்பர் 1 பிரபுக்களுக்கு, நம்பர் 2 ஊழியக்காரர்களுக்கு, சர்வன்ட், நம்பர் 3 நோபல் பர்சன், எக்ஸலன்ட் பீப்புளுக்கு, மகாத்மாக்களுக்கு கொடுத்தான். 4 பிரின்சஸ், அதிகாரிகளுக்கு, அதிபதிகளுக்கு கொடுத்தான். விருந்து யாருக்கு கொடுக்கிறாங்க? யாரு கலந்து கொள்ளணும்? பிரபுக்களுக்கு. இந்த 4 வகுப்பினராக நாம் வாழ வேண்டும். பிரபுக்கள். பிரபுக்கள் யாரு? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், சங்கீதம் 117 7வது வசனம் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு சிறியவனை புழுதியில் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். பிறக்கும்போது அவன் பிரபு இல்லை. எப்படி பிரபுவாக மாறினா? இந்த பூமியில் பிரபுக்களாக வந்தவர்களா பிறந்தவர்களா? இல்ல இல்ல இல்ல.
புழுதியில் இருந்து, குப்பையில் இருந்து வந்தவர்கள். புழுதி என்றால் என்ன? வாசித்து பாருங்கள். சங்கீதம் 44:25 வசனம். எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்து இருக்கிறது. தேவன் யாரை பிரபுவாக உயர்த்துவார்? தாழ்மையோடு வாழ்கிறவர்களை. தாழ்மையோடு வாழ்கிறவர்களை. பெருமைக்காரனை பிரபுவாக மாற்ற மாட்டார். ஒவ்வொரு விசுவாசியும் நீங்கள் சொல்லணும், நான் பெருமைக்காரனாக இருக்க மாட்டேன். நீங்கள் பெருமைக்காரனாக இருந்தால் நீங்கள் பிரபுவாக மாற முடியாது. நீங்கள் பிரபுவாக வரவில்லை என்றால் உங்களுக்கு விருந்து கிடையாது. ஒவ்வொரு விசுவாசியும் புழுதி மட்டும் தாழ்ந்து இருக்க வேண்டும், தாழ்மையோடு இருக்கணும். நீங்கள் மீண்டும் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. ஆபிரகாம் தன் வீட்டாண்டே வந்த அந்த தூதரானவர்களுக்கு ஓடி சென்று தரை மட்டும் எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து எவ்வளவு தாழ்மை பாருங்க. ஆகவேதான் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. வசனம் 10, உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் பிறப்பான். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1 வசனம், லோத்து எழுந்து எதிர்கொண்டு ஓடி தரமட்டம் குனிந்தான், தரமட்டம் தாழ்த்தினான். என்ன நடந்தது? வசனம் 13, அந்த அழிவில் இருந்து அவன் தப்பித்தான். பிரியமானவர்களே, நாம் பிரபுவாக மாற வேண்டும். குப்பை என்பது அது பிரதிஷ்டை ஜீவியத்தை குறிக்கிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், அவருக்காக, ஆண்டவருக்காக, கர்த்தருக்காக, பரிசுத்தத்துக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணிய பிரதிஷ்டை ஜீவியம். பிரதிஷ்டை இருக்கிறதா? ஒப்பு கொடுத்தல் இருக்கிறதா? அர்ப்பணிப்பு இருக்கிறதா? யோசித்து பாருங்க. இந்த நாட்கள்ல அந்த பிரதிஷ்டை, அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுப்பது அது எல்லாம் மறந்துட்டாங்க கிறிஸ்தவர்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். பிரதிஷ்டை தேவை. இரண்டாவது, யாருக்கு அகாஸ்வேரு ராஜா விருது கொடுக்கிறார்? செகண்ட் குரூப், ஊழியக்காரருக்கு. அவருக்கு ஊழியர் செய்வர்கள் ஊழியக்காரர்கள். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஊழியம் என்பது எழுத்துக்குரிய ஊழியம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுவார், புதிய ஏற்பாட்டு ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம். அப்படியானால் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாம யாராலையும் ஊழியக்காரராக இருக்க முடியாது. அப்பொழுதுதான் அந்த சர்வன்ட் ஸ்பிரிட் நமக்குள்ளே கிரியை செய்யும். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும். பிரியமானவர்கள், யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் என்னை பின்பற்ற கடவன். எதை பின்பற்றுவது? அவர் மாடலை பின்பற்றுவது. இயேசு முதலாளியாக வரல, இயேசு தொழிலாளியாக வந்தார். இயேசுவிலே வேலைக்காரனுடைய ஆவியை காணலாம். ஆகவேதான் சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 4 தொழிலாளிகளை குறித்து அங்கே பார்க்கிறோம். அந்த தொழிலாளிகள் கிறிஸ்துவுடைய ஆவியை உடையவர்கள். இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையின் ஆவியை அவருக்குள்ள வந்து அவர் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார். வேதத்தை வாசித்து பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீடர்களுடைய பாதங்களை ஒரு அடிமை கழுவது போல கழுவினார். அதான் ஊழியக்காரனுடைய மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கணும். மூன்றாவதாக நோபல், ஆங்கிலத்தில் நோபல் என்று இருக்கிறது, மகத்துவமானவர்கள். சங்கீதம் 16:3 மகாத்மாக்கள் என்று இருக்கிறது. மகா ஆத்மா, வேர்லி, பிசிக்கலி. இந்தியா தேசத்தில் மகாத்மா காந்தி மகா பெரிய ஆத்மா என்று சொல்லுகிறோம். ஸ்பிரிச்சுவல்ல நாம் எல்லாரும் மகா ஆத்மாக்கள்.
அப்படியானால் தேவன் நம்மை கனப்படுத்துகிறார். அடுத்ததாக எந்த குரூப்பை சொல்லப்பட்டு இருக்கிறது என்று பார்த்தால், தயவு செய்து பாருங்க, 4th குரூப் அதிபதிகள். இந்த அதிபதிகள் பிரின்சஸ். அப்போஸ்தலர் 23:5 அப்போஸ்தலனாக பவுல் சொல்வார், உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக. அதனுடைய பொருள் என்ன? இவர்கள் ஜனத்தை நடத்துகிறவர்கள். ஏன் அதிகாரி? மந்தையை நடத்துவதற்கு தேவன் நியமித்திருக்கிறார். இந்த அதிபதிகள் உங்களை நடத்தினால் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த அதிகாரிகள், இந்த அதிபதிகள் உங்களை நடத்தவில்லை என்றால் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. உன்னுடைய ஜீவியத்திற்கு, உன்னுடைய குடும்பத்திற்கு அதிகாரியாகிய ஊழியக்காரர்கள் நடத்தணும். அதுதான் வேதத்தினுடைய திட்டம். அப்பொழுது பாதுகாப்பு உண்டு. 2 கரைகளை உயர்த்தி. யாருக்கு விருந்து? பிரபுக்களுக்கு தாழ்த்து, ஊழியக்காரனுக்கு. அந்த தொழிலாளியுடைய ஸ்பிரிட் நமக்கு தேவை. 3 நோபல். தேவனால் கனப்படுத்த வேண்டும். அவரை நீங்கள் கனப்படுத்துங்க, பைபிளை கனப்படுத்துங்க, அவர் உங்களை கனப்படுத்துவார். லாஸ்ட்லி, உங்களுக்கு அதிகாரிகளை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அவர்கள் வார்த்தைப்படி கீழ்ப்படிந்து நடவுங்கள். விருந்து மகிழ்ச்சி, தெய்வீக மகிழ்ச்சி. விருந்து மனரம்பியமான ஒரு வாழ்க்கை. விருந்து அன்பு இருக்கணும். விருந்து வளர்ச்சி இருக்கணும். 2 கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க.